الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாகுக. எனக்கு முன்னால் வந்து பேசியவர் மூன்றாவது வானம் வரை பேசினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூன்றாவது வானத்தில் இருந்து நான்காவது வானத்திற்காக பிரயாணம் செய்கிறார்கள். அங்கே வந்து பார்த்தால் எந்த நபி சூரியனை சுமக்கும் மலக்கிற்காக துஆ செய்தார்களோ, சூரியனை சுமக்கும் மலக்குக்காக துஆ செய்தார்களோ, அப்படிப்பட்ட நபி நான்காவது வானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பார்த்த நாயகம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சலாம் சொல்லி நாயகத்தை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போறாங்க. அங்க சென்று பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். நாயகம் அவர்களை பார்த்து அதே போன்று சலாம் சொன்னார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லி வரவேற்றாங்க. உள்ள போயிட்டாங்க. ஆறாவது வானத்திற்காக பிரயாணம் செய்றாங்க. ஆறாவது வானத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆறாவது வானத்திற்கு பிரயாணம் செய்கிறாங்க. நபிமார்களிலேயே மிக சிறந்த 5 நபிகளில் ஒருவர் அந்த பட்டியலில் வரக்கூடிய 5 நபிகளில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னலார்கள் 6வது வானத்தில் இருக்கிறார்கள். அந்த உலுல் அஸுமில் முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மூன்றாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நான்காவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஐந்தாவதாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கண்ணியமான 5 நபிகளில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க இருக்காங்க. அங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மூசாவே ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தை விட கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் செல்லும் அந்த உம்மத்துடைய நபியை பார்த்து அழாம இருக்க முடியுமா என்று கேட்டாங்க. அது மட்டுமல்லாமல் கியாமத் நாளில் ஒவ்வொரு நபியிற்கு பின்னாலும் கூட்டம் இருக்கும். ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும், கண்ணு கேட்டின வரைக்கும் தூரமா நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க அல்லாஹ்ட்ட, இது என்னுடைய உம்மத்து தானேன்னு. இல்ல, இது உங்க உம்மத்து இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து எங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. கண்ணு கெட்டின தூரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்து நிற்கும். அதை விட 2 மடங்கு பெரியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து நிற்கும் என்பதாக வரலாற்றிலே வருகிறது. அதை முடித்து 7வது வானத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரயாணம் செய்றாங்க.
அங்க போயிட்டு பார்த்தா வாரிசுகளிலேயே நபியுடைய வாரிசுகளிலே மிக அதிகமாக நபியாக வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க இருக்காங்க. அங்க போயிட்டு சலாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா நபிமார்களுக்கும் தந்தையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாராக இருந்தாங்க. அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹி சலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சலாமை சொல்லி அழைக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு. சிதறத்துல் முன்தஹாவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா மரத்தை வர்ணிக்கிறார்கள். எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஹஜருடைய நாட்டில் பானையை போல இருந்தது, யானையுடைய காதை போன்று இருந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் பறவை தங்கத்தினால் ஆகியிருக்கும். அதை பூமியில் இருக்கும் பறவையை வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பைத்துல் மஅமூர்ல போய் பாக்குறாங்க. அடுத்தது பைத்துல் மஅமூருக்கு பிரயாணம் செஞ்சு போறாங்க. பைத்துல் மஅமூர் என்று சொன்னால் காபா இருக்குதுல, அதுல நேர் 7 வானத்திற்கு மேலதான் பைத்துல் மஅமூர் இருக்கு. அங்க ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 மலக்குமார்கள் தவாப் செய்கிறார்கள். அதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ஒரு மலக்கு ஒரு இடத்தில் தவாப் செய்தார் என்று சொன்னால் மற்றொரு முறை அந்த மலக்கு அந்த இடத்தில் தவாப் செய்ய முடியாது. அவ்வளவு மலக்குமார்கள், 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். இதற்கு